நெட்டி ஃபார் யூ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் யாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி ஃபேன்ஸ்க்குலாம் வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு சின்னதாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி 64 வந்து மோகன் ராஜா தான் வந்து டைரக்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து பயங்கர ஒரு வைரலாக போயிட்டு இருக்கு. உண்மையிலே அவர் தான் டைரக்ட் பண்ண போறாரா இல்லையான்னு சொல்லிட்டு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தளபதி 63 ஷூட்டிங் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ வந்து லீக் ஆச்சுல, என்னது அப்பப்போ தளபதி வந்து ஃபேன்ஸை மீட் பண்ணி டாட்டா காமிப்பார், இந்த மாதிரிலாம் வீடியோ வந்து வரும்ல. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து வீடியோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி வந்து ஃபேன்ஸை பார்க்கறதுக்காக அப்படி போறாரு. அப்போ ஃபேன்ஸோட வெயிட்டை தாங்க முடியாம வேலி வந்து அப்படியே சாயுது, தளபதி வந்து பாகுபலி மாதிரி அப்படியே தடுக்கிறாரு. அது பார்க்கும்போது இவர் தான்டா ரியல் ஹீரோன்னு சொல்லிட்டு வேற லெவலில் ஒரு மாசா இருந்துச்சு. அது போக இப்போ தளபதி வந்து ஃபுல்லாவே கான்சன்ட்ரேட் பண்ணிருக்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி 63க்காக தான். இந்த நியூஸ் வந்து எனக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டு, இந்த எங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. இதுக்கான காரணம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க க்ளோஸ் சோர்ஸ் மூலமா நாங்கள் கேதர் பண்ணியிருக்கோம். அதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி ஃபுல்லாவே இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணிருக்க வந்து தளபதி 63க்காக தானா. அது போக இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஜூலை மாதம் வரைக்குமே கண்டினியூ ஆகி ஜூலை மாதம் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து போயிட்டு இருக்கா. இப்போ இந்த ஷெட்யூல் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 நாள் பிரேக் எடுக்கலாம் சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குதா. அந்த ஒரு கேப்ல தான் வந்து அடுத்ததா தளபதி 64 அதோட டைரக்டர் வந்து யார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போறாங்க சொல்லிட்டு எல்லாமே கன்ஃபார்ம் பண்ண போறாங்களா. இதுல இருந்து என்ன தெரியுது, இப்போ வரைக்கும் வந்து தளபதி யார்கிட்ட வந்து கதை கேட்கலன்னு சொல்லிட்டு தெளிவாகவே தெரியுது. அப்படி தளபதி 64 வந்து யார் டைரக்ட் பண்ண போறாங்க சொல்லிட்டு என்ன சில டைரக்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காரா. அதுல என்னென்ன டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 டைரக்டர் சொல்றாங்க. யாரெல்லாம் அப்படின்னா, மோகன் ராஜாவும் இருக்காரு, அது போக சிறுத்தை சிவா, பரதன், அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து அட்லி மேபி இருக்கலாம் இல்லைன்னு சொல்லிட்டு சின்ன ஒரு டவுட் போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த 3 பேர் வந்து எதுக்காக செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோகன் ராஜா வந்து வேலாயுதம் படத்தில் தளபதி கூட வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தாரு. இப்போ அவரோட படங்கள் எல்லாமே வித்தியாசமா ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்ற மாதிரி ஒரு படமா இருக்கிறதுனால அவர் வந்து இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்களா. அடுத்து வந்து சிறுத்தை சிவா, இவரை வந்து எதுக்காக தளபதி வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் தலை கூட வந்து டிராவல் பண்ணியிருக்காரு. அதுல இருந்து சிறுத்தை சிவா வந்து ஒரு நல்ல மனுஷன் சொல்லிட்டு எல்லாருமே தெரியும். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட வந்து தளபதி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவருக்கும் ஆசை இருக்கும். அடுத்ததா பரதன், இவர் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகிய தமிழ் மகன், அதுக்கப்புறம் அந்த பைரவா, இந்த 2 படத்துல இருந்து ஒர்க் பண்ணிருப்பார்ல. ஆனா அந்த 2 படமே வந்து ஒரு படம் வந்து ஆவரேஜா போன படம், இன்னொன்று வந்து ஃபிளாப் ஆன ஒரு படம். இந்த 2 படத்தினால பரதனுக்கு வந்து அடுத்ததா ஏதாவது ஒரு சான்ஸ் வந்து கிடைக்காம ஒரு ஸ்டாப் ஆகி நிற்கிறாரு. அவருக்கு மறுபடியும் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்ன்றதுக்காக பரதன் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. இந்த 3 பேர்கிட்ட வந்து கதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்ததா தளபதி 64 டைரக்டர் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய போகுது. அது போக இப்போ அந்த ரூமர் வந்து எப்படி கிளம்பிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ தான் காரணம். இந்த வீடியோ வந்து எங்க எடுத்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோகன் ராஜா வந்து ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் போயிருக்காரு. அப்போ அவர் சின்னதாக ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கதை சொல்றதுக்காக ஓகே கேட்டிருக்கேன் தளபதி கிட்டே சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு ஓப்பன் ஆடியோ அப்படின்றதுனால யாருக்குமே அதை வந்து கேட்க முடியல. அதை வந்து நாங்கள் ஒரு 10 பேர் கொண்ட குழு வந்து அதை விசாரிச்சு அதுக்கப்புறம் அதெல்லாம் நல்லா கேட்டு அவர் வந்து என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அவர் சொல்லியிருக்கிறது வந்து இந்த கதையை வந்து சொல்றதுக்காக ஓகே வாங்கியிருக்கேன் அப்படின்றத அதில் மறுபடியும் சொல்லிட்டு இருக்காரு. பார்க்கும்போது மோகன் ராஜாவும் இந்த லிஸ்ட்ல இருக்காருன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமே தவிர, தளபதி 64 வந்து இவர் தான் ஒர்க் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்து மோகன் ராஜா பண்ண போறாரா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இது போக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி 63யோட அப்டேட் வந்து எப்போ வரும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தே இருக்கோம்ல. இன்னும் கூடி சீக்கிரம் அதோட ஃபர்ஸ்ட் லுக் டீசர் எல்லாமே வரப்போகுது. அதை கொண்டாடுறதுக்காக நம்ம ரெடி ஆனா போதுமே தவிர, அதுக்கப்புறம் தளபதி 64 அடுத்த தீபாவளி வந்து பார்த்துக்கலாம் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு மேட்டர் தான். இருந்தாலும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, தளபதி 64 வந்து இந்த 3 டைரக்டர்ல வந்து யார் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்ச என்ன பண்ணும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா நெட்டி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இப்போ வந்து பெரிய ஒரு பிரச்சனை என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, பொள்ளாச்சி இஷ்யூ. அதை பத்தி மக்களோட கருத்து வந்து என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க வந்து மக்கள் கிட்ட போய் கேட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் இருக்கு.